சூப்பர் ஃபுட்ஸ் ஃபார் சம்மர். இப்போது வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. வெயில் காலத்தில் நம்ம உண்ண வேண்டிய உணவுகள் என்னென்னு பார்க்கலாம். சம்மர் ஃபுட்ஸுன்னு சொன்னாவே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது இளநீர் தான். வெயில் காலத்தில் அதிகமாக நமக்கு வேர்க்கும். அது போக தண்ணி சரியாக குடிக்கலைன்னா சீக்கிரம் பாடி டீஹைட்ரேட் ஆகும். இந்த மாதிரி ஆகும்போது உடம்புல எலக்ட்ரோலைட்ஸோட அளவுகள் குறையும். சோடியம், பொட்டாசியம், குளோரைட், பாஸ்பரஸ் இந்த மாதிரி இதனுடைய அளவுகள் குறையும் போது உடம்புல பல மாற்றங்கள் தெரியும். உடம்புல வேர்க்கிறதுனாலையும் டீஹைட்ரேட் ஆகும்போது எலக்ட்ரோலைட்ஸ் கம்மியாகும்போது உடம்புல ட்ரௌசினஸ், கிடினஸ் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் அதிகம். இதை தவிர்க்கிறதுக்கு எப்போவுமே நம்ம தண்ணி அடிக்கடி எடுத்துக்கணும். அது போக இளநீர் குடிக்கும்போது இளநீரில் எலக்ட்ரோலைட்ஸ் நிறையா இருக்குது. அது எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸை சரி பண்ணும். வெயில் காலத்தில் பழங்கள் நிறையா சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வெயில் காலத்தில் பழங்கள் அதிகமாக சாப்பிடும்போது உடம்போட வெப்பநிலை அதிகரிக்காமல் சீராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவுது. சம்மர் சீசனில் நமக்கு சீஸ்னல் ஃப்ரூட்டாக தர்பூசணி, பன்னீர் திராட்சை, மாம்பழம் இது போன்ற பழங்கள் கிடைக்கிது. அதை ஜூஸாக போட்டு குடிக்காமல் கடிச்சு மென்று சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பழங்களில் நார்ச்சத்து, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைஞ்சிருக்கு. சம்டைம்ஸ் தண்ணி அதிகமாக குடிக்காமல் போகிறதுனால இல்லை டீஹைட்ரேட் ஆகும்போது மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கு சான்சஸ் அதிகம். அதை தவிர்க்கிறதுக்கு பழங்கள் நிறையா சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வெள்ளரிக்காயில் 90% மேலே தண்ணி தான் நிறைஞ்சிருக்கு. ஸோ உங்கள் பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுருக்க உதவுது. இதில் நார்ச்சத்து நிறைந்துள்ளதுனால உங்களுடைய டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. வெள்ளரிக்காயில் விட்டமின் ஏ, B1, B6 அண்ட் ஃபோலேட், கால்சியம், பாஸ்பரஸ் நிறைஞ்சிருக்கு. இது உங்களுடைய எலும்பை பலப்படுத்துது. டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களும் மற்றவங்களும் இதை ஹெல்தி ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். சம்மர் சீசனில் தயிர் சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. தயிரில் நல்ல பாக்டீரியாவான பிஃபிடோபாக்டீரியம் மற்றும் லாக்டோபேசிலஸ் இருக்குது. இதனால் தயிர் ஒரு சிறந்த ப்ரோபயோட்டிக் உணவுகள் நம்மளுடைய கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி டைஜஷனை மேம்படுத்துது. தயிரில் வே ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ வெஜிடேரியன்ஸ் டெய்லி ஒரு கப்பு தயிர் ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வெஜிடேரியன்ஸ்க்கு ப்ரோட்டீன் சோர்சஸ் பார்த்திங்கன்னா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், தால் அண்ட் பல்சஸ் தான். தயிரை நம்ம மோராகவும் மாற்றி எடுத்துக்கலாம். தயிரில் இருக்கிற கால்சியம், பாஸ்பரஸ் எலும்போட ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்குது. லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிறவங்க டெய்லியும் தயிர் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. தயிரை டைரெக்டாக ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுனால சன் பர்ன்ஸும் சரியாகுது. பாடியில் இம்யூன் பவரை அதிகரிக்க உதவுது. வெயில் காலத்தில் நாட்டு காய்கறிகள் அதிகமாக சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. இதில் நார்ச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால நம்மளோட டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. வெயிட் லாஸ் இருக்கிறவங்க நாட்டுக்காய்கள் அதிகமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நாட்டுக்காய்கள் உடம்புல ஹைட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். நாட்டுக்காய்களில் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைஞ்சிருக்கு. சம்மர் சீசனில் வயிறு ஃபுல்லாக ஹெவி ஃபுட் சாப்பிட்றத தவிர்த்துருங்க. டயட்டீஷியனாக நான் சம்மர் சீசனில் சிக்கன் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். வெயில் காலங்களில் மட்டன் மற்றும் மீன் எடுத்துக்கலாம். அதுவும் குழம்புல போட்ட மாதிரி எடுத்துக்கோங்க. அதிகமான மசாலா பொருட்கள் சேர்த்திக்க வேணாம். ஏன்னா அதிகமான மசாலா பொருட்கள் எடுத்துக்கிறதுனால வயிறு அலறல், வயிறு எரிச்சல், நெஞ்சு எரிச்சல் இந்த மாதிரி சில தொந்தரவுகள்லாம் ஹெவி மீல் சாப்பிட்டதுக்கப்புறம் ஏற்படும். அசைவ உணவுகளில் எப்போவுமே இரவு நேரங்களில் எடுத்துக்கிறத தவிர்த்துருங்க. மதிய வேளையில் எடுத்துக்கலாம். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மெயினாக பாடியை டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. டீஹைட்ரேஷன் ஆச்சுன்னா மெயினாக எலக்ட்ரோலைட்ஸ் லாஸஸ் ஆகும். சோடியம் அண்ட் பொட்டாசியம் லெவல் குறையும் போது ஹைப்போனேட்ரிமியா மற்றும் ஹைப்போகேலிமியா வரதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. ஹாப்பி சம்மர்.